பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிறதான கிருபாதார பலியாக இயேசுவை பற்றி பேசுறார். ஆம் விசுவாசிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ ஜனமே, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறதான கிருபாதார பலி. கிருபாதார பலி, கிருபையின் ஆதாரமாய் இருக்கிற ஒரு பலி. நம்முடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிற அந்த கிருபை எப்படி கிடைத்தது? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்றெல்லாம் சொல்லுகிறோமே. அந்த கிருபை எப்படி வந்தது என்றால், இந்த பலியினாலே தான் அந்த கிருபை வந்தது. அதனாலதான் இது கிருபாதார பலி என்று பேசப்படுகிறது. கிருபை எப்படிங்க கிடைச்சிச்சு? கிருபை அப்படியே திடீர்னு மேல இருந்து வந்துருச்சா? கிருபை எப்படி கிடைச்சது? எப்படி வந்தது? எங்க இருந்து வந்தது? ஏன் வந்தது? அப்படின்னா, ஆண்டவர் கிருபாதார பலியா ஒப்பு கொடுத்ததுனால நமக்கு கிருபை வந்துச்சு. ஆண்டவர் நமக்கு கிருபாதார பலியா தன்னையே ஒப்பு கொடுக்கறத பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை மாத்திரம் நீக்குகிற ஒரு கிருபாதார பலி அல்ல. விசுவாசிகளே, நம்முடைய பாவங்களை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய குறைகளை மன்னிக்கிறவரும் நமக்கு இரக்கம் செய்கிறவருமா இருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். இவர்தான் சர்வலோகத்தின் பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபாதார பலிக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவங்களை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்தார் என்று நாம் அறிவோம். உலகத்தின் பாவங்கள், உலகத்தில் வாழக்கூடிய எத்தனை கோடி மக்களாயிருந்தாலும் அவளுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பலவீனங்களையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தாரே, அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாவங்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த ஆண்டவரை இந்த நேரத்தில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, மகிமை. உலகத்தின் பாவத்தை, உலகம், இந்த உலகம் தேவன் படைத்ததுதான். இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் எல்லாம் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் தான். அப்படி படைக்கப்பட்டவர்களுடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இவர்தான். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதர சகோதரிகளே, இந்த கிருபை, அவர் எவ்வளவாய் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை எங்கிருந்து வந்தது? இந்த பலியிலிருந்து வந்தது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபை எங்கிருந்து வந்தது? பலியிலிருந்து வந்தது. எல்லாரையும் ரட்சிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது என்று தீமோத்தேயு சொல்லுகிறாரே, தீத்து புஸ்தகம் 7 சொல்லுகிறாரே. எங்கிருந்து வந்துச்சு அந்த கிருபை? இந்த பலியிலிருந்து வந்துச்சு. இயேசுவாகிய அந்த கிருபாதார பலிக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபாதார பலி, தேவன் கிருபையாய் மனதிறங்கி தன்னுடைய சொந்த மகனை நமக்கு பலியாக கொடுத்தபடியினால் இந்த நேரத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம், நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபாதார பலியாக எங்களை எங்களை ஏற்றுக்கொண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை உள்ள கரங்கள் எங்களை கொடுத்து உம்முடைய மக்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார். எல்லா மகிமை அவருக்கே. ஆமேன்.